அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். எனது அன்பிற்கினிய மூன்றிவு நேயர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விரிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே கடந்த வாரத்திலே கலந்து கொண்ட அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் விஎஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரத்திலே கலந்து கொண்ட அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேயர்கள் யார் யார் என்பதை தாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கீங்க. அந்த வரிசையில் யார் யார் சிறந்த நேயர்களாக இருக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ், 4 நேயர்கள் சிறந்த நேயர்களாக நாம் கடந்த வாரத்தில் உள்ளவர்களை தேர்வு செய்துள்ளோம். முதல் நேயர் ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அங்க திருச்சியில இருந்து பேசுறேங்க. என்னுடைய கேள்வி வந்து, குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கலாமா இல்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுமா? ஆடு கொடுத்தா சரி குர்பானியை பத்தி கேட்க. சரி அதற்கு விளக்கம் தராங்க. சரி. சகோதரருடைய கேள்வி, குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமா அல்லது பெர் ஹெட் தலைக்கு ஒன்றா அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது யாரின் மீது பொருள், இப்போ திரும்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க. ஷாஃபி மதபில் சுன்னத்து முஅக்கதா, ஹனஃபியில் வாஜிப் அப்படின்னு சொல்கிறோம். யார் மீது பொருளாதார வசதி இருக்கிறதோ, அதாவது யார் மீது ஜக்காத்துடைய நிசாப் அளவுக்கு பொருள் இருக்கோ, ஹனஃபி மதபின் அடிப்படையில். ஷாஃபி மதபாக இருந்தால் அன்றைய தேவைகள் போக குர்பானி கொடுக்குற அளவுக்கு சக்தி பொருள் யாருடைய கையில் இருக்கிறதோ இவர்கள் மீது கடமை. இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் அந்த குடும்பத்தினுடைய தலைவர், உதாரணத்திற்கு அவரிடம்தான் வசதி இருக்கிறது. மீதி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஒருத்தர் 8வது படிக்கிறாரு, 10வது படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில பைசா இல்லை. மனைவி அவங்கள்ட்ட எந்த காசும் இல்லை. இப்ப நாங்க ஏறக்குறைய 6 பேர் இருக்காங்க. ஆனா பணம் பொருளாதார வசதின்னு பார்த்தா அவர் ஆண் ஒருத்தருடைய பேர்ல தான் இருக்கு. மீதி உள்ளவங்க பேர்ல எந்த சொத்தும் மற்றவைகளும் இல்லை அப்படின்னு வரும் பொழுது, இப்பொழுது இவர் இந்த குடும்பத்துல இவர் குர்பானி கொடுத்தால் போதுமானது. இருக்கிற பெர் ஹெட் எல்லாருடைய தலைக்கு தகுந்த தலையை எண்ணி குர்பானி கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இதே குடும்பத்தை பார்த்துக்கங்க. இதே குடும்பம் இன்னொரு 4 வருஷம் கழிச்சு வருது. இதுல இவர் மீதும் கடமை இருக்கிறது. இவருடைய பிள்ளைகள் சம்பாதிச்சு இண்டிவிஜுவலா அவங்க காசை வச்சுக்கிறாங்க. அவங்களும் கொண்டு வந்து அப்பாட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துட்றாங்க. அவங்கள்ட்ட பைசா இல்லை. இப்பவும் அத்தா மீது மட்டும்தான் கடமை வரும். ஆனா அவங்க சம்பாதிக்கிறாங்க, மாசம் 30,000 40,000 சம்பாதிக்கிறாங்க. அத்தா சொல்றாரு, தம்பியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாரு, நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, பேங்க்ல போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொருட்களை அந்த பைசாவை இந்த பிள்ளைகள் பத்திரப்படுத்தி வருகிறார்கள். இப்போ அவங்கள்ட்ட 50,000 60,000 1 லட்சம் இருக்கு 2 பேர்ட்டையும். இப்போ குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுத்தா போதுமானு கேட்டா பத்தாது. தந்தை என்ற அடிப்படையில், அதாவது குடும்பத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் மீது கடமையா இருந்தால் அவரும் கொடுக்க வேண்டும். இந்த 2 பிள்ளைகள் இடத்துல 2 பிள்ளைங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து வருமானம் வரல, அவங்க தனியா இண்டிவிஜுவலா காசு இல்லை. பெரிய பிள்ளைங்க 2 பேரும் சம்பாதிச்சு அவங்க கையில காசு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளின் மீதும் கடமையாகும். அப்ப பொதுவாக குடும்பத்துக்கு 1 அப்படின்னு சொல்றது இல்லை. அல்லது பொதுவாக எல்லாரும் பெர் ஹெட் தலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கும் இல்லை. யாரிடத்தில் இருப்பதற்கான அடிப்படை வசதி இருக்கிறதோ அவர்கள் மீது எல்லாம் கடமை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மீதுதான் அப்படி ஒரு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஒருவர் கொடுத்தால் போதுமானது. ஒரு குடும்பத்துல 5 பேர்ல 2 பேர்கிட்ட இருக்கு, 2 பேர் கொடுக்கணும். 5 பேருக்குமே ஒரு குடும்பத்தில் அந்த தகுதி இருக்கிறது, 5 பேரும் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப். சரி, அடுத்ததாக சிறந்த கல்விக்கான நேயராக யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அடுத்ததாக மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜெயினுல் ஆப்தீன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? கூட்டு குர்பானி பத்தி நான் ஏற்கனவே கேட்டேன். அது எனக்கு இங்க கரண்ட் இல்லாதனால யாருமே இங்க கேட்க முடியல மேட்டுப்பாளையத்துல. சரி, முழுமையான இது வேணும். அதாவது எவ்வைகள் கூட்டு குர்பானி கொடுத்தால் சிறப்பாக அமையும். அதாவது இப்ப வியாபார நோக்கத்தோடு நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தாங்கள் சில விஷயங்கள் விளக்கி சொன்னீங்க. முழுமையான விஷயங்கள், அதாவது எந்த வகையில நம்ம கூட்டு குர்பானி கொடுத்து சிறப்பாக அமையும், அது ஏற்புள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக அமையும் அப்படின்றது விளக்கம் தராங்க.
இப்போ சகோதரிய கேள்வி, கூட்டு குர்பானி எந்த வகையில் சிறப்பாக அமையும்? இப்போ நம்ம சட்டங்களை பார்க்குறோம். கூட்டு குர்பானின்னா என்ன? ஒரு ஆடு ஒருவர் மட்டும் கொடுக்க முடியும். மாடு அல்லது ஒட்டகமாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை குர்பானி கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை ஷேர் இணைந்து குர்பானி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு 6 பேர் 7 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு மாடு வாங்கினாங்க, ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க, குர்பானி கொடுக்குறாங்க. கூடுமா? தாராளமாக கூடும், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ தங்களுடைய கேள்வி, இதில் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். இது கூட அதாவது இருக்கலாம், சில தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏற்படலாம். ஆனால் இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ 7 பேர் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்குறோம், இது கூடுமா? கூடும். இப்போ ஒருத்தர் இது மாதிரி பல பேரால செய்ய முடியாது, இணைய முடியாது. இப்போ ஒருத்தர் குர்பானி ஷேர் தான் சேர முடியும், அவர் 7 நண்பர்களை சேர்க்க முடியாது. 7 பேர் இதுக்காண்டி அவர் போய் என்ன செய்ய முடியாது? தேட முடியாது. போய் மாடு தேட முடியாது, அறுக்கிற ஆளை தேட முடியாது, அறுப்பதற்கான இடம் தேட முடியாது. இந்த சலாஹியத், இந்த ஆற்றல் அவரிடத்துல இருக்காது. இப்போ என்ன செய்வாங்க? இதுக்குண்டு ஒரு சாரார் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஷேரை மட்டும் கொடுங்க, அதில் ஏற்படக்கூடிய மீதி ஷேர்கள் நாங்கள் பலரிடத்திலிருந்து வசூல் பண்ணுறதுனால, பலர் இந்த பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்கள நாங்கள் 7 பேர் மொத்தத்தில் சேர்த்துக்குருவோம். அதே போன்று அறுப்பதற்கான இடம், அறுப்பதற்கான ஆள், வாட்டர் வசதி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், உங்களுடைய குர்பானியை சிறப்பாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. இது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதில் எந்த இடத்துல தவறு நடக்குது? ஒரு ஹெல்ப்னு தான் பார்க்கணும், ஹெல்ப்னு தான் பார்க்க முடியும், தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தவறுங்கிறது எப்போ வரும்? அது அவர்கள், இப்போ நம்ம போய் அவங்களுடைய கல்பை பார்க்க முடியாது. இப்போ இதையே ஒரு பொருள், ஒரு 5000 ரூபா மதிப்புள்ள மாடை 10,000 சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் சரியான விஷயம் இல்லை. குர்பானுடைய இதில் போய் நீங்கள் இப்படி ஏமாத்தலாமா அப்படின்னு வரும். பெரும்பாலும் நல்லவர்கள் செய்வது, என்னை பொறுத்தவரை, தவறானவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள், எல்லா நிலையிலும் இருப்பார்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பார்கள். அவங்கள பற்றி நம்ம டீப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவர்களை பொறுத்தவரை இதுபோன்று சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருப்பவர்களும் குர்பானி கொடுப்பதற்கு வசதியாக ஒரு ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி, அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? யாருக்கு இல்லாத அக்கறைன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், எழத்தான் செய்யும். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நடத்தக்கூடிய மதரசாக்களோ அல்லது உயர்ந்த நிறுவனங்களோ இவைகளுக்கு அந்த குர்பானுடைய தோல் யூஸ் ஆகும். அது சொல்லிடுவாங்க, அந்த தோலை மதரசாக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிட்டத்தட்ட 100 மாடு அல்லது 200 மாடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 200 தோல் அவர்களுக்கு தானாகவே கிடைத்து விடுகிறது. பல இடத்துல போய் வசூல் பண்ணுறதை விட 200 தோல் அவங்களுக்கு கிடைச்சிருது. இதை அடிப்படையாக கொண்டு அதே சமயத்தில் மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இருக்காது, ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் பலர் செய்கிறார்கள். இதில் நம்ம எந்த குறை காணுவதற்கு இல்லை, அது சரியான விஷயம்தான். நம்ம அப்படி செய்கிறோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அது தாராளமாக நிறைவேறும், அவங்களுக்கும் சவாபு கிடைக்கும். இது ஒரு சிறந்த முறை, இது பெரும்பாலும் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இதற்கு அப்பால் ஒரு சிலர் இதையும் பிசினஸாக கருதி, 100% பிசினஸாக கருதி, பாடாதி மாடு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு ஒரு மாடை வாங்குறது, இங்கே 10,000 ரூபான்னு சொல்றது, அதுக்கு தகுந்தவாறு காசு வாங்கிக்கிறது, இதில் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் சரியான விஷயம் இல்லை. அவங்க சொல்றது என்ன காசோ அதை தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறாங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க, ஒருத்தருடைய மாடு, ஒரு ஷேருடைய மாடு கூடும், ஒரு ஷேருடைய மாடு குறையும், டேலி ஆகும், மொத்தத்தில் எவ்வளோ தான் கணக்கு பார்க்க முடியும். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று கூடும் ஒன்று குறையும் நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்றதுக்கு இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு இவ்வளோ ஆகுங்க மாடு, அதனால தான் இந்த ரேட்டு சொல்கிறோம்னு சொல்லி வாங்குறது. ஆனால் மாடு பாடாவதி மாடு, அதில் பாதி காசுக்கு மாடு வாங்குறது. அல்லது சில பேர் நம்ம செய்யலாம், இப்போ நிறைய மாடு அறுப்பாங்க, 100 மாடு அறுத்துடலாம். ஆனால் 100 மாடு அறுத்தா 700 ஷேர் தான் இது பண்ண முடியும், 1000 பேர்கிட்ட ஷேர் வாங்கியிருக்கலாம், 100 மாடு தான் அறுக்கப்படலாம். இப்போ எத்தனை பேருடைய ஷேர் கொடுக்கப்படலை? 300 பேருடைய ஷேர் கொடுக்கப்படலை. அப்படிலாம் தவறு நிகழ்ந்தால் அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. நமக்கு இது மாதிரி யாராவது தப்பு செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம போய் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நமக்கு தெரியாம யாரையும் தப்பு செய்யறாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் மீது நம்பிக்கை இருக்கிறது, இவங்க கரெக்டா பெர்ஃபெக்டா செய்வாங்கன்னா தாராளமா கொடுங்க. ஒருத்தர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க போகாதீங்க. உங்களை யாரும் அங்கேதான் நம்ம இவர்கிட்ட தான் கொடுத்தாங்கிற நிர்பந்தம் யாருக்குமே இல்லை. நமக்கு நிம்மதி இருந்தால் அவர்கள் மூலமாக அதை நிறைவேற்றுகிறோம். எப்பொழுது நிம்மதி இல்லையோ அது யாராக இருந்தாலும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம 100% தெளிவாக தெரியாமல் யாரையும் இவங்க தப்பு செய்யறாங்க, இவங்க இதுல ஏமாத்துறாங்க, இதுல அப்படி செய்யறாங்கன்னு சொல்ல வேண்டியது
அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம சொல்றதுக்கு நாளைக்கு மறுமையில நம்முடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்ப மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில், அடித்தளத்தில் இருப்பவர்களும் குர்பானி கொடுப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், தங்களுடைய நல்ல நிறுவனங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணுங்கிற எண்ணத்திலும் பெரும்பாலானவர்கள் செய்யறாங்க. அப்படி செய்வதும் குற்றமல்ல, அது போன்றவைகளில் இணைவதும் தவறல்ல, தாராளமாக செய்யலாம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். சரி, அது அடுத்ததாக சிறந்த கல்விக்கான நேயராக யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அடுத்ததாக நான் புத்தகத்துல வந்து தீன் நிசா பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? கூட்டு குர்பானி செய்யறாங்க. கூட்டு குர்பானி செய்யும் போது இத வந்து நியத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹக்கீகாவா நியத்து செஞ்சுக்கிறாங்க. சரி, அது என்ன எங்களுக்கு விளக்கம் தருங்க. சரி, அதற்கு விளக்கம் தர்றாங்க. சகோதரருடைய கேள்வி, கூட்டு குர்பானில அகீகா நியத்துல சேர்றாங்க, கூடுமா அப்படிங்கிறது கேள்வி. பொதுவாக 7 பேர் இணைந்து கொடுக்கப்படுகின்ற குர்பானியை, அது எல்லாத்திலும் சேர முடியாது, மாடு மற்றும் ஒட்டகையில் 7 பேர் சேர்ந்து கொடுக்க முடியும். 7 பேருக்கு மேலே போயிட்டாலும் கூடாது. இந்த 7 பேர் கொண்ட சேர்ந்து கொடுக்கக்கூடிய எந்த குர்பானியில குர்பானி கொடுப்பவர்கள் அல்லாது அகீகா கொடுப்பவர்கள் இணைந்து கொள்ளலாமா என்று கேட்டால் இணைந்து கொள்ளலாம். குர்பானி கொடுப்பவர்களோடு சேர்ந்து அகீகா கொடுப்பவர்கள், அகீகாங்கிறது தெரிஞ்சுதான் கேட்கின்றீர்கள், பொதுவாக நேயர்களுக்கும் தெரியலாம். குழந்தை பிறந்ததற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அறுக்கப்படுகின்ற ஆட்டிற்கு, அந்த சதகாவிற்கு உலகையா அகீகா என்று சொல்லப்படும். குழந்தை பிறந்து 7ஆம் நாள் அல்லது 14ஆம் நாள் அல்லது 21ஆம் நாள். அதாவது இதை பற்றிய சட்டத்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் அகீகா அப்படிங்கிற தலைப்பில் சற்று விரிவாக பேசலாம். குழந்தைக்காக கொடுக்கப்படுகின்ற அறுக்கப்படுகின்ற ஆடு, அங்கேயும் ஆடு மாடு ஒட்டகம் இவைகளே அறுக்கலாம். அதுல ஆடு என்று சொன்னால் ஒன்றுதான் இருக்க முடியும். மாடு மற்றும் ஒட்டகையில சேர்ந்து கொள்ள முடியும். இப்ப குர்பானி கொடுக்கறதுல 7 பேர் சேர்ந்து ஒரு மாடில் குர்பானி சேர்கிறார்கள். 6 பேர் குர்பானியும் ஒருவர் அகீகாவும் கூடும். இதுல மாற்று இருந்தாலும் கூடும். அதாவது ஒருத்தர் தான் அகீகாவை சேரலாம் அப்படிங்கிறது அல்ல. ஒரு குர்பானில 3 பேர், அகீகா 4 பேர், அல்லது நேர் உல்டாவா இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, குர்பானியில் அகீகாவுடைய நியத்துடையவர்களும் இணைந்து கொள்ளலாம். ஆனா ஒருத்தர் அகீகாவுடைய நியத்தும் இல்லை, குர்பானுடைய நியத்தும் இல்லை, நான் எனக்கு வந்து இறைச்சியை கொடுத்துருங்க, அவருக்கு கறி வேணும், கடையில காசு கொடுத்து வாங்கினா கூட வரும்னு நினைக்கிறாரு. அல்லது ஏதேனும் எங்க கொடுத்தாலும் காசு கொடுத்து வாங்க போறோம், இதுல ஒரு ஷேர் வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஒரு 5 கிலோ 7 கிலோ 10 கிலோ தகுதி தக்கவாறு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வெறும் இறைச்சிக்காக பணத்தை கொடுத்து ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப இவருடைய இப்ப இந்த ஷேரே செல்லாமல் போய்விடும். இறைச்சியை நோக்கமாக வைத்து ஒருவர் அந்த ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இப்பொழுது ஒட்டுமொத்த ஒருத்தருக்கு தான் அந்த தவறான எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு, மீதி 6 பேருடைய குர்பானியும் கெட்டுவிடும். அதனால் குர்பானி கொடுக்கும் உஷாரா இருக்கணும். ஒன்று 7 பேருமே உலஹையா குர்பானுடைய நியத்துடையவராக இருக்க வேண்டும், அல்லது அதில் சிலரோ ஒருவரோ ஒருவருக்கு மேற்பட்டவர்களோ அகீகாவுடைய நியத்துடையவர்கள் இருந்தாலும் கூடும். வெறுமனே இறைச்சியை நோக்கமாக கொண்டவர்களை ஷேர்ல சேர்க்க கூடாது. சரி, அது அடுத்ததாக சிறந்த கல்விக்கான நேயராக யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அடுத்ததாக நாங்க திருவண்ணாமலையில இருந்து காஜேஸ்வரி பேசுறோம் ஹஜ்ரத். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? இது நமக்கு வசதி இருந்து நம்ம குர்பானி கொடுக்காம இருந்தா அதோட தீமைகள் என்ன? சரி, இது நம்ம குர்பானி கொடுக்கறதால நம்ம தான் இருக்கணுமா, இல்ல நாங்க அந்த பள்ளியில இருக்கிற ஹஜ்ரத் இருக்கலாங்களா? அதற்கு விளக்கம் தர்றாங்க. இப்ப சகோதரிய கேள்வி, குர்பானி கொடுக்கலைன்னா என்ன வசதி இருந்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குறிப்பிடுவார்கள், மன் வஜத ஸாஅத்தன் வலம் யுضحி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. யாருக்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது தொழுமிடத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டுதான் ஹனஃபி மதஹ்பில் வந்து வாஜிப் அப்படின்னு இருக்கிறாங்க. வசதி இருந்து ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லையானால் நம்முடைய தொழுமிடத்திற்கு, அதாவது பெருநாள் தொழுகைக்கு ஒரு வர வேணாம், நீ தான் குர்பானியே கொடுக்க மாட்டேங்கிற, நீ என்னத்தை போய் முஸ்லீம் சொல்லிட்டு தொழுக வர்ற அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். பெருமாளுடைய இந்த வார்த்தையும் அதாவது கடமை என்பதை அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஹனஃபி மதஹ்பின் நிலைப்பாடு. அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், உங்களுக்கு பொதுவாக நேயர்கள் பார்க்குறாங்க, அப்போ ஷாஃபி மதஹ்பில் சுன்னத்து முஅக்கதா தானே, அப்படித்தானே இருக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ அதற்கு ஆதாரமாக எந்த அடிப்படையில் வரும்? இப்போ இதில் தான் இவ்வளோ பெரிய குற்றமாக தெரிகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ், மன் அராத அன் யுதஹிய, குர்பானி கொடுப்பதற்கு யார் நாடுகிறாரோ அவர் தில்ஹஜ் பிறை வந்துவிட்டால் அவர் தன்னுடைய முடியை கலைந்து கொள்ள வேண்டாம், நகத்தை வெட்டி கொள்ள வேண்டாம் சொல்றாங்க. அப்ப தில்ஹஜ் பிறையும் வந்து குர்பானி கொடுப்பதற்கு நாடினால், குர்பானி கொடுப்பதற்கு நாடினால் என்ன செய்ய வேணாம், முடியை வெட்ட வேணாம் அப்படின்றது. அப்ப நாடினால் அப்படின்னு சொன்னா அவருடைய தரப்புல அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அல்லவா. கடமைன்னா அல்லாஹ் என்ன சொல்லிடுவான், நீ கொடுக்கணும், தில்ஹஜ் பிறை வந்து விட்டால் கடமை இருப்பவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்துட்டா கட்டாயம்ங்கிறது வந்துடும். நாடினாண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அதாவது கட்டாயம் இல்லை, கொடுப்பது சிறந்தது. அதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை, கொடுப்பது சிறந்தது. ஏன் இராதத்து, நாட்டம் என்ற வார்த்தை வருகிறது. அப்படியானால் குர்பானி கொடுப்பவருடைய விருப்பத்தில் அந்த தகவல் பதிக்கப்படுகிறது, அவர் மீது சாட்டப்படுகிறது. எனவே வாஜிப் அல்ல அப்படிங்கிறது ஷாஃபி மذஹபின் நிலை. இப்ப இந்த இதுல மொத்தத்துல கொடுப்பது ஏற்றம் அப்படி நம்ம பார்க்கணும். ஹனஃபி மذஹபை சார்ந்த சகோதரர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த ஹதீஸும் வாஜிப் என்று சட்டம் எடுப்பதற்கு முக்கியமான ஹதீஸ். இப்ப நான் சொன்ன ஹதீஸ் வந்து வாஜிப் என்று சொல்றதற்கு முக்கியமான ஹதீஸ் இது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசதி இருந்து குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய, நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம். அதற்கு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகவல் ஒன்று பதிவு செய்யப்படும். அவங்க வந்து சில வருடங்கள் குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க, சில வருடங்கள் குர்பானி கொடுக்கல. ஷாஃபி மذஹப் வெளித்துறையினர் அந்த தகவலையும் வாஜிப் இல்லை அப்படிங்கறதுக்கு ஆதாரமா இருக்கிறாங்க. வாஜிப் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு தரத்துல இருந்திருந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருப்பாங்க, குர்பானியை கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை அறிவிக்கிறது என்ன இல்லை, வாஜிப் அல்ல, கட்டாயம்ங்கிறது இல்லை, கொடுப்பது ஏற்றம். இப்படி ஹனஃபியாக்கள் இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்ன, அதாவது பதில் அப்படிங்கிறது ஏதோ ஆர்குமெண்ட் நினைக்க கூடாது, விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கவில்லை தான், ஆனால் கொடுக்கவில்லை என்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற பொருள் அல்ல. அவங்க சொல்றது அவங்களுக்கு கொடுக்கல, ஏன்னு சொன்னா வருஷம் கொடுக்கறது கடமைன்னு மக்கள் புரிஞ்சுக்குருவாங்க, அதனால கொடுக்காம இருந்தாங்கன்னு அவங்க சொல்ல வர்றாங்க. எனவே கொடுக்கிறது சுன்னத்து தான், கடமை இல்லைன்னு. ஆனா ஹனஃபி மذஹப் வழித்துறையினர் இந்த தகவலுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கவில்லை என்பது சரி, ஆனால் அது அவரிடத்தில் வசதி இருந்து கொண்டே கொடுக்கவில்லை என்பது பொருள் அல்ல. அப்பொழுது அவரிடத்தில் வசதி இல்லை, கொடுக்கவில்லை. யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள்ட்ட வசதி அந்த நேரத்தில் இல்லை, கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை, அதனால அவங்க கொடுக்கல. இப்ப யாருக்கு வசதி இல்லையோ அவர் மீது குர்பானி கடமை இல்லை என்பதுதான். எனவே இப்படி பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் எப்பொழுதுமே மார்க்கம், ஏன்னா இது சகோதரர் இவ்வளவு டீப்பா அவங்க கேட்கல, ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. தீமை என்ன தண்டனை என்னன்னு சொன்ன உடனே அப்ப அவங்க சுன்னத்து விட்டுட்டா குற்றம் இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு முரண்பாடான தகவலாக இருக்கும் என்பதற்காக சற்று விரிவாக நான் சொன்னேன், இது புரிவதற்காக. ஆனால் ஷரியத்துல எங்கெல்லாம் இஹ்திலாஃப் இருக்கிறதோ, கருத்து மாறுபாடுகள் இருக்கிறதோ, ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்ற இப்படி மார்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த மாமனிதர்களான இமாம்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதோ, அது ஏதோ நம்மை போன்று சாதாரணமான அவங்க ஒன்று சொன்னாங்க இவங்க ஒன்று அப்படி அல்ல. உயர்ந்த விளக்கத்தின் அடிப்படையில், உயர்ந்த ஆழ்ந்த சிந்தனையின் அடிப்படையில், ஆழ்ந்த விளக்கத்தின் அடிப்படையில் வருகின்ற கருத்து வேறுபாடுகளை தவிர சும்மா அவங்க இஷ்டத்துக்கு மனோவீச்சின் காரணமாக சொல்கின்ற தகவல் அல்ல. அல்லாஹ் தஆலா இது போன்ற இஹ்திலாஃபின் மூலம் இந்த உம்மத்திற்கு ரஹமத்தை தான் தருகின்றானே தவிர தண்டனை அல்லாஹ் தர்றதில்லை. இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மூலம் இஹ்திலாஃபுல் அய்மா ரஹமத்துல் லில் உம்மத், இமாம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் இந்த உம்மத்திற்கு ரஹமத்தை தவிர தண்டனை அல்ல. சிலவர் நினைக்கிறாங்க என்ன அவங்க ஒன்று சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்றாங்க. ஆனா இதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு உயர்ந்த சிந்தனையில் சட்டங்கள் எடுக்கப்படுகிறது, சட்டங்களை எப்படி பார்க்கிறார்கள், சட்டங்கள் எப்படி தொகுக்கிறார்கள் என்பதை பார்த்தால் நாம் ஆச்சரியப்பட்டு விடுவோம். இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம டீப்பா நம்ம போகல, நம்ம சட்டத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாஜிபு, சுன்னத்து, இது கூடும் இது கூடாது இப்படித்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னணியில் ஒன்று இருக்கிறது. எது கூடும் கூடாது என்று சொன்னாலும் சரி, ஜாயிஸ் ஜாயிஸ் இல்லை என்று சொன்னாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆயத்திலிருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரங்கள் இருக்கிறது. அவைகளை பத்தி நம்ம பொதுவாக எல்லா இடத்திலும் பேச முடியாது. பப்ளிக்ல நம்ம இப்ப எல்லாத்துக்கும் அது விளங்குமா அப்படின்னு கேட்டா விளங்காது, சிரமத்தை கொடுக்கும். நமக்கு இப்பொழுது தேவை ஷரியத்தின் சட்டங்கள். சட்டம் இதை பற்றிய நிலைப்பாடு என்ன, ஷரியத் என்ன சொல்லுது, அந்த அளவுக்கு போதுமானது. இதற்கு அடுத்து ஒரு லெவல் இருக்கிறது. இதை முழுமையாக தெரிந்தவர்கள், சட்டம் தெரியும், சட்டத்திற்கான காரணங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னா அது உயர்ந்த அறிஞர் பெருமக்கள் இருக்கின்ற இடம், அல்லது அதற்காக மாணவர்கள் படிக்கின்ற இடம். அவர்களுக்கு அது போன்ற டீட்டெயில் சொன்னால் பிரயோஜனமா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நாம் சட்டத்தை மட்டும் சொல்கின்றோம். சகோதரர் கேட்டதற்காக சொல்கிறோம். கொடுக்கலைன்னா என்ன தண்டனை அப்படிங்கும் போது தண்டனைக்குரிய ஹதீஸ் இருக்கிறது. இதை சொல்கின்ற பொழுது இன்னொரு சிந்தனை வரும். அப்ப அவங்க சுன்னத்துன்னு சொல்றாங்களே,
அப்ப அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா, அல்ல இந்த தண்டனை அவங்களுக்கு தானே, அவங்க இப்படி சொல்லலாம்னு கேள்வி வரும். அப்படிங்கிறதுனால சற்று விரிவாக நான் சொல்லிக் கொண்டேன். இன்னொரு கொஸ்டின், அதுல அறுக்கிறது யாரு, அதத்தை வச்சுதான் இருக்கணும் சொன்னோம்ல. அதாவது எல்லாமே ஹஸ்ரத் அப்படிங்கிறது இமாம், அவங்க உயர்ந்த பொறுப்பு, தொழுவிக்க வேண்டிய உயர்ந்த பொறுப்பு. இப்போ அதாவது ஆடு அறுக்கிறது சாதாரணமானதுன்னு சொல்ல வரல. நாம் சில காரியங்களை நம்மளா பிரிச்சு வச்சுக்கிறது, நீங்க இதை செய்யணும், நீங்க இதை செய்யணும், அப்படிலாம் கிடையாது. அதாவது ஆடு அறுப்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு என்ற கிராமங்கள்ல தொழு வைக்கிறதுக்கு இமாம் இருக்காங்களோ இல்லையோ, ஆடு இருக்கிறதுக்கும் கோழி இருக்கிறதுக்கும் இமாம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள். சரி, அது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. இவங்களா ஒண்ணும் தெரியாம என்னத்தையாவது அறுத்து அதை ஹராமாகிறத விட அல்லாஹ் அவங்கள வச்சு ஹலாலாக்குகின்றான் என்பது வேறு. ஆனால் நம்ம அவ்வளவு பலகீனமாக இருப்பது, செயலிலும் சிந்தனையிலும் பலகீனமாக இருப்பது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு முஅத்தின் இல்ல அப்படின்னு சொன்னா இகாமத்து சொல்ல முடியல அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியாத தகவல். முஅத்தின் இல்ல, 10 பேர் தொழுகிறாங்க, ஒருத்தரால என்ன செய்ய முடியாது, இகாமத்து சொல்ல முடியாது. இமாம் ஏதோ மனிதர்கள் தானே, இல்ல வர முடியல, உடம்பு சரியும் இல்ல, குல்வல்லாஹ் ஓதி தொழு வைக்க முடியல, ஜமாத் அப்படியே ஒரு மாதிரியா ஸ்தம்பித்து போய் நிற்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன், இது போன்று அடிப்படையான தகவல்கள், அடிப்படையான விஷயங்கள்ல கூட நாம் வீக்காக இருப்பது அது அவ்வளவு உசிதமானது அல்ல. அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் செய்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் இக்கட்டான நேரம் என்று வருகின்ற பொழுது, அல்லது சில விஷயங்களை எல்லா நேரத்தையும் நம்ம தான் செய்யணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கோழி தேவை வீட்டுல, இதுக்காண்டி போய் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒரு கோழி அறுக்கணும், எப்படி அறுக்கணும், அந்த சட்டங்கள் தெரியணும். அப்படி போன்ற சட்டங்கள் எல்லாம் தெரியணுங்கிறக்காகத்தான் உங்களுக்கு 3 டிவி ஷரியத் சட்டங்கள் ப்ரோக்ராமே வச்சிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்ம அறுக்கிறத பத்திலாம் நம்ம பேசியிருக்கிறோம். எப்படி அறுக்கணும், அறுக்கக்கூடிய நரம்புகள் எந்தெந்த நரம்பு கட்டாகணும், ஏன் அறுக்க சொல்லப்படுகிறது, எப்படி எப்படி இறந்தால் கூடாது, இவ்வளவு தெளிவா சொல்வதற்கான காரணம் நம்ம சொல்றது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அவ்வளவு தெளிவான ஷரியத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. உங்களை தூய்மையான மிக 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 அதாவது பிரகாசமிக்க தூய்மை மீது உங்களை நான் விட்டு சென்றிருக்கிறேன் சொல்லதான் சொல்லுவாங்க. எந்த இடத்திலும் பிரச்சனை இல்லை. நைட்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க, நைட்ல விளையாடுறாங்க, பால் தெரியாம போகுதா? காரணம் என்ன? அவ்வளவு பிரைட் வெளிச்சம், அவ்வளவு வெளிச்சத்தை வெள்ளத்தை பாய்ச்சுகிறார்கள், தெரிகிறது அல்லவா? இதை விட 10,000 கோடி மடங்கு ஷரியத்தை தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஷரியத்தை தெளிவா தந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கொஞ்சம் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதனால் குறைந்தபட்சம் குர்பானி கொடுப்பவர், அது இதுக்கு முன்னால் ஒரு சகோதரர் கேட்டாங்க, அவங்களுக்கு விரிவாக நம்ம பதில் சொல்லியிருக்கோம். அவரே அறுப்பது சிறந்தது, அவரே அறுக்கணும், அவருக்கு மேட்ரு தெரியணும், அறுக்கும்போது என்ன சொல்லணும், எப்படி அறுக்கணுங்கிற மேட்ரு தெரியணும். ஒருவேளை தெரியவில்லையானால் தெரிந்தவர்கள் அறுப்பார்கள். அதற்கு யார் அறுக்கணுங்கிற கட்டாயம் அல்ல, இமாம் சாப் தான் அறுக்கணும். இன்னும் தெளிவாக சொல்ல போனா இமாம்கள் பெரும்பாலும் 99.9% வரமாட்டார்கள். இப்போ முஅத்தின் சாப் தான் அறுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இது அவசியம் இல்லை. அப்படி ஒரு கட்டாயம் இல்ல. வர்றாங்க, நீங்க கூட்டிட்டு போறீங்க, அறுக்கிறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது கட்டாயமா என்று கேட்டால் கட்டாயம் இல்லை, கட்டாயமா தான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரத்திலே கலந்து கொண்ட அந்த நேயர்களிலே சிறந்த கேள்விக்கான நேயர்களை தாங்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கீங்க. அவர்கள் எல்லா விளக்கங்களையும் முழுமையாக அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். அன்பான நேயர்களே, கடந்த வாரத்திலே கலந்து கொண்ட அந்த சிறந்த கேள்விக்கான நேயர்களை ஹசரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து தந்தார்கள். அந்த நேயர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு ஹசரத் அவர்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் முழுமையாக நாம் பார்த்திருப்போம். வல்ல ரஹ்மான் அந்த முழுமையாக புரிந்து அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை ஹாஜிமார்களுக்கும் நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.